இந்த எடிட்டை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் வந்து பாருங்க. பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஃபஸ்ட் எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுற நம்ம சேனலுக்கு வந்து புதுசாக இருந்தால் மறக்காமல் ஒரு சர்ப்ரைஸும் ஒரு லைக்கை மட்டும் போட்டுங்க. ஃபஸ்ட் எடிட் பண்ணுங்க. அலைன் பர்சன் ஆப் வந்து அந்த ஆப் லிங்க் பண்ணி நெக்ஸ்ட் பயோல வந்து கொடுத்துருக்கேன். அகைன் நெக்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ப்ராஜெக்ட் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அந்த ப்ராஜெக்ட் வந்து லிங்கை கிளிக் பண்ணால் வந்து பாஸ்கோடு மட்டும் சம்திங் கேட்கும். வீடியோவில் சொல்கிறேன், ஜஸ்ட் ஸ்கிப் பண்ண வந்து பார்த்துக்குங்க. ஓகேங்களா? எப்படி எடிட் வந்து பண்ணுறது வந்து பார்த்துலாமா? ரொம்ப சிம்பிள் தான். ஏன்னா நீங்கள் யூஸ் பண்ண வர பிக்கை ஃபஸ்ட்டில் ஒரு லேயர் மட்டும் லென்த்தாக இருக்கும். அந்த லேயர் க்ரீன் கலராக கொடுத்துருப்பேன். அந்த லேயரில் ஜஸ்ட் உங்கள் இமேஜ் வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து க்ரீன் கலர் லேயர் வந்து டேரெக்டாக ரீப்ளேஸ் வந்து பண்ணுற மாதிரி இந்த டபுள் புக் மார்க்லேருந்து ஒரு ரெக்டாங்கிளுக்கு நான் வந்து கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் சிம்பிளாக லேயரை கிளிக் பண்ணி கலர் அண்ட் ஃபில் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, எப்படி ரீப்ளேஸ் வந்து பண்ணுறேன்னு பார்த்துக்கலாமா? ஜஸ்ட் இந்த க்ரீன் கலர் லேயரை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் வந்து கொடுத்தோன்னே கீழே பாருங்கள், உங்களுக்கு வந்து கலர் அண்ட் ஃபில்னு சொல்கிற ஒரு ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். ஜஸ்ட் அதை கிளிக் வந்து கொடுங்க. கிளிக் வந்து கொடுத்தீங்கன்னா இது மாதிரி ஸ்டார்ட் டு ஃப்ரேம் வந்து ஓப்பன் ஆகும். ஜஸ்ட் அதை செலக்ட் வந்து கொடுங்க. செலக்ட் வந்து கொடுத்துட்டு நீங்கள் ரீப்ளேஸ் பண்ண போகிற பிக் எந்த ஃபோல்டர் இருக்கோ அந்த ஃபோல்டருக்கு வந்து போய்ட்டு பிக்கு செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணால் பிக்கு இது மாதிரி பார்த்தா வந்து பர்ஃபெக்டாக ரீப்ளேஸ் வந்து ஆயிக்கும். ஓகேங்களா? இது வந்து இந்த இடத்துல மட்டும் ரீப்ளேஸ் வந்து ஆயிக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அதே வந்து ஸ்டார்டிங்கில் ஃப்ரண்ட்டில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லென்த்தாக ஒரு லேயர் இருக்குது பார்த்தீங்களா? அந்த லென்த்தாக இருக்கிற லேயர் எப்படி பிக் ரீப்ளேஸ் பண்ணால் இங்கே மட்டும் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண பிக் ரீப்ளேஸ் வந்து பண்ணுறதா இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் பார்த்தா ஃபோட்டோ ரூம் ஆப் யூஸ் பண்ணுறேன். ப்ளே ஸ்டோர்லேயே அந்த ஆப் வந்து எப்படி சொல்கிறதுனா இந்த லோகோ போட்டிருக்கும், ஆர்ன்ற லோகோ போட்டிருக்கும். ஃபோட்டோ ரூம் சர்ச் பண்ணால் வந்து ரிசல்ட் வந்து கிடைக்கும். அதில் வந்து பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் வந்து பண்ணிங்க. அகைன் பாஸ்கோடு பார்த்தீங்கன்னா 0099. ஓகேங்களா? ஜஸ்ட் அந்த க்ரீன் கலர் லேயரை கிளிக் பண்ணுங்கள். கலர் அண்ட் ஃபில் வந்து ஒன் செலக்ட் வந்து கொடுத்து ஸ்டார்ட் டு ஃப்ரேம் வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் வந்து பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண பிக் வந்து எந்த ஃபோல்டரில் இருக்கோ ஒன்ஸ் அந்த ஃபோல்டருக்கு மட்டும் போய்க்குங்க. நம்ம வந்து போய்க்கலாம். போய்ட்டு நீங்கள் அங்கே வந்து ரீப்ளேஸ் பண்ண பிக்கு ஒன்ஸ் வந்து செலக்ட் வந்து கொடுங்க. செலக்ட் வந்து கொடுத்துட்டு மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணினா பிக்கு பார்த்தா உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக மாதிரி அது ஆட் ஆகுது. நெக்ஸ்ட் நீங்கள் கேமரா ஆப்ஷன் எனேபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கான மூவ்மெண்ட்டோட இமேஜ் வந்து மூவ் ஆகுது வந்து நல்லாவே உங்களுக்கு வந்து தெரியுது மாதிரி வந்து நல்லா பர்ஃபெக்டான மூவ் வந்து ஆகும். ஓகேங்களா? ஃபுல்லாக எடிட் வந்து பண்ணி முடிச்சோடனே ஃபஸ்ட்டு பேக் வந்துங்க. மேலே பாருங்கள் ரைட் கார்னரில் ஒரு ஏரோ காண பாட்டுங்க. ஜஸ்ட் ப்ராப்பராக கிளிக் வந்து கொடுத்துட்டு வீடியோ ரெஃபரன்ஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட்ன்ற பண்ணி கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் இருக்குன்னா இந்த எடிட் வந்து ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆகிட்டு சேவ் ஆஃப் வந்து கேட்கும். ஜஸ்ட் அது வந்து சேவ் ஆஃப் கிளிக் பண்ணி இந்த உங்கள் கேலரி வந்து சேவ் வந்து பண்ணிக்கங்க. ஓகே, ரைட்டிங் முடிச்சா லைக் போட்டு நம்ம சேனலுக்கு ஒரு சர்ப்ரைஸும் கொடுத்துருங்க. டாடா பாய்.